ஹாய் மகளே, நான் உங்கள் கார்த்திக் ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். நாம் இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, ஜிஎஸ்டி கலெக்ஷன் ரிசல்ட் வந்துருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஐஏ அண்ட் டிஏ என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் நாளைக்கான ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெகுலராக வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன் என்னென்னா, எக்ஸாம் சில இந்த கண்டினியூஸாக ஒரு 2-3 எக்ஸாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளப் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கான ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. அதனால தான் கண்டினியூஸ்னால் ஒரு 2 வாரமாக வீடியோ போடல. ஸோ இனிமேல் ரெகுலராக வரதுக்கான ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1,65,106 கோடி ரூபா கலெக்ஷன் ஆகிருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் இதே போல் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது 11% மேலே ஏறி இருக்குது. ஸோ இது பயங்கரமான பாசிட்டிவான விஷயம். ஸோ இப்படியே போயிருக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி தான் நிஃப்டி வந்து கண்டிப்பாக மேலே போயிருந்துன்னு இந்த 2 வார கேப்லேயே போயிடுச்சு. 20,000 தொட்டுட்டு 20,000 கரெக்டாக போக முடியல, 19,900 சொச்சம் போயிட்டு இறங்கிடுச்சு. ஆனால் இந்த தீபாவளிக்குள்ளார இந்த இயர் எண்டுக்குள்ளார கண்டிப்பாக 20,000 பிரேக் ஆகி 20,500 மணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மாதத்தில் என்ன சப்போர்ட் இருக்குன்னா, மேக்ஸிமம் வந்து 19,500 பிரேக் ஆகாது. அப்படி ஆனால் 19,000, 18,500, இங்கிட்டு 20,500. ஸோ இந்த 2,000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இந்த தீபாவளி முடியும் இருக்கும் அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன். அதுவும் இல்லாமல் நாளைக்கே பார்க்கக்கூடிய ரிசல்ட் கம்பெனி என்னென்னு பார்க்கலாம். நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட F&O கவுண்டரில் ரிசல்ட் கம்பெனி நாளைக்கு ஒரு 25 கம்பெனி இருக்குது. ஆனால் F&O கவுண்டரில் ஒரு 9 கம்பெனி இருக்குது. அது என்னென்ன கம்பெனின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபி கேபிட்டல், அப்புறமேட்டு அம்புஜா சிமெண்ட், காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், குஜராத் கேஸ், HPCL இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அப்புறமேட்டு இண்டிகோ, MFSL, அப்புறம் மெட்ரோபோலிஸ், அப்புறமேட்டு டைட்டன். ஸோ இந்த 9 ஸ்டாக்கும் ரொம்ப முக்கியமான இது. இதில் வந்து பர்டிகுலராக எதுக்கு தான் பாசிபிளாக இருக்குன்னா, டைட்டன் நல்ல ரிசல்ட் தான் கொடுப்பாங்க, இது தெரிஞ்சது தான். ரிசல்ட்டை வந்து டைட்டனில் வந்து நிறையா வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். நான் அந்த வாய்ப்பு வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து ஃபேவரட் ஸ்டாக் அப்படின்னா அது டைட்டன் தான். கிட்டத்தட்ட 30 ரூபாலேருந்து 5 ரூபாலேருந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பித்தார். 30 ரூபாய்க்குலாம் பயங்கரமாக அக்குமுலேட் பண்ணார். இன்றைக்கி அதோட ரேட் பார்த்திங்கன்னா 2,900 பக்கம் வந்துடுச்சு. ஸோ ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட். இதை ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாக்கிட்டேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலான்னா, என்ன எடுத்துக்கலான்னா, லாங் டேர்மாக நீங்கள் எந்த ஸ்டாக்கை வேணால் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ லாங் டேர்மாக நீங்கள் பண்ணும்போது நீங்களும் ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜராகவோ உங்களுடைய ஃபண்டை வந்து வெல்த்தை வந்து க்ரியேட் பயங்கரமாக பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 நாளாக வந்து எஃப்ஐஐ வந்து பயங்கரமாக விற்றுருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுடைய டாமினேஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஏன்னா 92 கோடி ரூபாய்க்கு தான் இப்போ விற்றுருக்காங்க. ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் பயாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்ததுனால ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு, திரும்ப அகைன் ஒரு ரேலி எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட முக்கியமான லெவல் பார்த்துடலாம். இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நம்மளுடைய கிளப் மெம்பர் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் தனியாக அனுப்பிச்சிருக்கோம். அவங்களுக்காக கண்டிப்பாக வந்து வீடியோ எதுவுமே மேக் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 19,750 to 19,740 அப்படிங்கிற ஜோன் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். நம்ம சொல்கிறது எல்லாமே நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் மட்டும்தான். நாளைக்கு 750க்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா ஒரு 795, 840 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே 740க்கு கீழே குறைஞ்சின்னா 690, 650 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். இந்த பேங்க் நிஃப்டி இந்த ஒரு 2 மாதமாக வந்து ஆப்ஷன் வந்து பயங்கரமாக கிடைக்கிறாங்க, வச்சு செய்கிறாங்க. கால் ஏறிச்சுன்னா ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது. ஓகே, மார்க்கெட் மேலே ஏறப்போகுதுன்னு ப்ரீமியம் வாங்கினோம்னா டபான்னு கீழே விட்டுறாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் செபி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, எல்லா புரோக்கருக்குமே வந்து அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் போகுது, என்னென்னா ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ஜூரியஸ் டு யுவர் வெல்த். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து 90% வந்து மக்கள் வந்து பணத்தை இழக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கேஷ் மார்க்கெட் இருக்குது, கேஷ் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாதான் நீங்கள் ஆப்ஷன் மார்க்கெட்டில் சம்பாதிக்க போகிறீங்க. ஸோ வந்து கேஷ் மார்க்கெட்டில் தைரியமாக வாங்க. அது ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய அசட், அது எப்போ வேணால் ஏறிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட லெவல் பார்த்திங்கன்னா 45,630 to 45,600. இந்த 40 பாயிண்ட்குள்ளார நோ ட்ரேடிங் ஜோன். சப்போஸ் 45,650க்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா ஒரு 760, 900 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இந்த எக்ஸ்பைரியில் வந்து எப்படி போகிறாங்கன்னு பார்த்துக்குவோம். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்கன்னா 45,450 ஃபஸ்ட்டு சப்போர்ட், 45,300, 45,150 பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட். அப்புறம் ஃபின் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி. இவ்வளோ நாள் வந்து மிக அருமையாக இருந்த எக்ஸ்பைரி இன்றைக்கி தான் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. எப்பொழுதுமே இந்த ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து 200 பாயிண்ட் கொடுத்துருப்பான். இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு 70 பாயிண்ட் மட்டும்தான் மூவ்மெண்ட்டே கொடுத்தான். 70ங்கிறது 50 பாயிண்ட் மட்டும்தான், மேலே கீழேன்ட்டு. ஸோ வந்து இதோட ஃப்ளக்சுவேஷனும் பேங்க் நிஃப்டி மாதிரி ஆயிடுச்சு. எப்பொழுதுமே பயங்கரமான ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கவுண்ட்ரு. இன்றைக்கி ஃப்ளக்சுவேஷன் பெருசாக இல்லை, இது எப்பொழுதுமே நடக்கக்கூடியது தான். வருங்காலங்களில் அடுத்தடுத்த வாரங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கான ஃபின் நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்கன்னா 20,330, 20,325. ஸோ வந்து இந்த 5 பாயிண்ட் தான், 20,330, 325, இந்த 5 பாயிண்ட் தான் நோ ட்ரேடிங் ஜோன். ஸோ 20,325க்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா பை எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி 20,325க்கு கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா புட் எடுத்து பார்க்கலாம். ஸோ டேட்டாலாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. தீபாவளிக்குள்ளே ஒரு அந்த 20,000 அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி லெவலை கண்டிப்பாக பிரேக் பண்ணும். நான் மட்டும் ப்ரிடிக்ட் பண்ணல, எல்லா அனலிஸ்ட்டுமே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஹாப்பியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.